அன்பார்ந்தவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசீர்வாதம் நிறைந்த திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்திருக்கின்றேன். அன்னையினுடைய கருத்துரையோடாக உடைய உள்ளங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் உடைய உள்ளங்களுக்குள்ளே விசுவாசமும் நிறை ஆசீர்வாதங்களை வாங்கி சொல்லி வேண்டியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எவரையே நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். தொடர்ந்து செயலாளர் மக்கள் நம்பிக்கையை அனுப்பார்கள். அந்த வேளையில் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய கடவுள் அனைவருடைய கருத்துரையோடாக நல்ல காலநிலையை கொடுத்து மக்களை ஒன்றிணைப்பதற்கு இறைவாதத்தை பெற்றுக் கொள்வதற்கான திருவிழாவில் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில நம்ம அன்னைக்கு ஒரு சாமாக நன்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே வேளையில் இந்த நாட்களிலே இந்த ஞானங்களை நடத்த தந்தை சேவியர், தந்தை சூசை, தந்தை சுப்ரராஜ் குரூஸ், தந்தை நியூட்டன், தந்தை சுரேந்திரன் அடிகளார்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய வாழ்வுக்காக உங்களுடைய அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இந்த வழியில் எல்லோரும் சேர்ந்து ஈடுபட்டுள்ள சகோதரர் வில்சன், சகோதரி தாரணி, சகோதரி துளசி அவர்களுக்கு உங்களுடைய நன்றியையும் இந்த வழியில் எல்லா விதத்திலும் திருவிழா என்பது தந்தை திருவிழா அல்ல. இது மக்களுடைய நன்றியினுடைய சேர்ந்து சேர்ந்து நன்றி செலுத்துகின்ற மரியாதைக்கு இந்த வருடம் முழுவதும் செய்து வந்த நன்றிகளுக்காக நன்றி செலுத்துகின்ற. ஆகவே அந்த உணர்வு நிலையோடு பல பணிகளை கொண்டிருக்கிறீர்கள். நாளைய துன்பப்படியாக இருக்கலாம், அதனாலே வழிபாடுகளாக இருக்கலாம், சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் அதன் உணவு வளர்ப்பதாக இருக்கலாம். பணிகளிலே உடைய விசுவாசத்தினுடைய சாட்சிகளாக திகழ்ந்து பணிகளை என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றியையும் அதோடு இந்த வழிபாடுகளை நல்ல முறையில் நடைபெறுவதற்கு பாடல் மிக மிக அவசியமானது. ஆகவே இந்த குழந்தைகள் நேரம் காலம் தெரியாமல் பழகி நம்முடைய பாடசாலையை வந்து பழகி பழகி நல்ல முறையில் திருவிழாவை சிறப்பிப்பதற்கு அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விடையில அந்த பாடல்களை பாடிய பிள்ளைகளுக்கும் அதை விளைவுகளை பயன்படுத்திய சகோதரிகளுடைய நன்றியையும் அதே முறையில் வழிபாடுகளை கொண்டு நடக்கின்ற பாடல்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நாட்களிலே உணவுகளை வழங்கியவர்கள் இரவும் ஒரு நாளும் நன்றியுமாக சேர்ந்து 30 நாளும் உங்களுடைய உழைப்பினால அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்ற தாராள மனசினால நீங்கள் போஷித்திருப்பீர்கள். எனவே உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆசிர்வதித்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அதே வழியில் தங்குவதற்கு வழங்கிய என்னுடைய பிரான்சிஸ் குடும்பத்தில் அவருடைய அப்பா
அனைவருடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நாளிலே அனைத்துவர்களை ஏற்று வருகின்ற பாடசாலை அதிபர் சபை உறுப்பினர்கள் அனைவரும் இவருடைய சமூகத்திலும் உங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். நாங்கள் திருவிழா பயணம் முடிவதல்ல. இந்த நாட்களில் நாங்கள் தியானத்தை நாங்கள் முதலில் தொடங்குகிறோம். படிக்கிறது மட்டும் 6 நாட்கள் மிகவும் தீவிரமான தியானம். அதனை தொடர்ந்து திருவிழாவுக்கான ஆயுத தியானங்கள், தியானங்கள் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். திருவிழா கூட முடிந்து போவதல்ல, வாழ்வாக்குவது. ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்துல வாழ்க்கை பூரா இருக்க வேண்டும். அடுத்த வருடம் புதுப்பிப்பதற்கு இடைப்பட்ட காலத்துக்குள்ள எங்களுடைய இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்ற வார்த்தைகளை அனுபவிக்கணும். அதுதான் முக்கியம். திருப்பதி பங்கெடுப்பவர்களுடைய வார்த்தைகளை செல்வது என்னுடைய சமூக உறவுல, குடும்ப உறவுல, என்னுடைய சமூகத்தினுடைய நன்மை கருதி உழைப்பதில் எல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு உழைப்பாக அங்கு இருப்பதற்கு தான் இந்த உள்ளூர் இந்த 9 நாடும் கொடுத்த இறைவானத்தையின் அடிப்படையில் கொடுத்த அதற்கு நம்முடைய படித்து செய்கிறவர்கள் ஆசிரியர்களே மரியாதை அறிந்து வைப்பாங்க. அவருடைய அந்த மரியாதை சொல்லும் பாடம் தான் செவியில் தொடர்ந்து செவியில் உங்களுடைய மனமாற்றத்திற்காகவும் பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் தொடர்ந்து செவியுங்கள். மனமாறுங்கள், ஒருவருக்கு மனமாறுங்கள். அடுத்ததாக உங்களுடைய நம்பிக்கை எதிர்நோக்கை நோக்கிய பயணத்துல உறுதியாக இருக்கிறது. எதிர்நோக்கி சொல்லுகிற பொழுது என்னுடைய இறுதி இலக்கை சொன்னார். அந்த இலக்கை நோக்கிய எதிர்நோக்கில உறுதியாக 3 விடயங்களை தான் நாங்கள் மதியான நோக்கு தெரியல ஆழமாக அந்த சொல்லியிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து உனக்கு கேட்பதும் அதுதான், எங்களுடன் கேட்பதும் அதுதான். அதற்கு மரியாதை சொல்வது ஒரு வார்த்தை வாசித்து கேட்டு அதன்படி உருவாக்கி வாழ்வில நாங்கள் மட்டும் கொண்டாட்டம் என்னுடைய விழா முடிவதில்லை. ஞாபகப்படுத்துவது இன்னுமே ஆன்மீகத்தை வாழ்வதற்கு கொடுக்க அழைப்பினுடைய குறிப்பாக அதையும் கண்டித்து கொடுக்கிறார் என்று சொல்வதை பாராட்டுகிறேன். என்று சொல்வதுமாக உதவி செய்த இளைஞர்கள், யுவதிகள் அனைவருக்கும் நன்றியையும் தொடர்புடையாளர்கள் இருந்து நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள். பொழுதும் புகை எரியிருந்தால் தொடர்புடையாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் தொடர்புடையாளர்கள் சிலர்கள் அறிந்தால் அவர்களோடு வச்சு நல்ல முறையில பணிகளை செய்தார்கள். சில பிள்ளைகளையும் அந்த உணர்வுகளிலே உணர்வுகளிலே மாடு மாடுகளை இழைத்து ஏற்றப்பட்டிருந்தார். அந்த உணர்வுகளில யாரையும் பராமரிப்பும் எங்கட அந்த மனப்பான்மை வயசுல ஆகவே அதை வளர்க்கப்படும் நன்றியையும் பாராட்டுகிறேன். தெரியும் நம்ம யாரோட பிள்ளைகளை தொடர்ந்து நான் வளர்க்கிறோம், மாநிலத்தில் வளர்க்கிறோம். அவை தொடர்புடைய நன்றியை பாராட்டுகளை தெரிவித்து அவர்களை இன்றைய நாளை பெருவிழா பல்வேறு வழிகளை நமக்கு உதவி புரிந்த நல்லுள்ளவர்களுக்கு நன்றி கூறும் நேரம். முதற்கண் நன்றியை அன்புக்கும் மதிப்பிற்குரிய பங்கு தந்தை தேவாலய நடிகர்களுக்கு பங்கு சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு நவநாட்கள் விழாவில் 6 நாட்கள் தொடர்ந்து நல்ல மறைவை ஆற்றி இறைவார்த்தைகள் மூலம் சிவ தியானத்தினை முன்னெடுத்து சென்று எமக்காக சொல்லித்த பப்புலர் மிஷன் தந்தை ஆண்டனி சேவியர் அவர்கள்
சரவணன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7ஆம் நாள் திருப்பலியின் போது தன் மறைவை ஆற்றி திருப்பலி ஒப்புக் கொடுத்த தந்தை சூசைநாதன் அவர்களுக்கும் 8ஆம் நாளில் மறைவை ஆற்றி திருப்பலி ஒப்புக் கொடுத்த தந்தை சுகுணராஜ் புரூஸ் அவர்களுக்கும் நமது பங்கு சமூகம் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் இதயம் நெடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 9ஆம் நாள் திருப்பலி ஒப்புக் கொடுத்து நற்கருணை வழிபாட்டினை சிறப்பித்த அருட்தந்தை நியூட்டன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை எமில்ராஜ் அவர்களுக்கும் செபத்தோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்த மன்னார் பேராலய பங்கு தந்தை சுரேந்திரன் அவர்களுக்கும் பங்கு தந்தை சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியோடு பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பங்கு தந்தையோடு இணைந்து நமது திருவிழா சிறப்புற உதவியாக இருந்த அருட்சகோதரர் மெல்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறக்கும்போது இசை, பிறந்த பிறகும் எங்கும் இசை, எதிலும் இசை என தனது வேலைகளை பொருட்படுத்தாது கால நேரம் பார்க்காமல் பல பாடல்களை வலுப்படுத்தி பயிற்றுவித்த பாடல்களை வழிநடத்தும் அருட்சகோதரி தாரணி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் மேலும் திருப்பலிகளில் பங்கு பற்றி எமக்காக சொல்லித்த அருட்சகோதரி நித்திலா அவர்களுக்கும் அருட்சகோதரி திரட்சி அவர்களுக்கும் அருட்சகோதரி புரட்சி அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் பீட அலங்காரம் மூலம் ஆலயத்தை அலங்குற செய்த எம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரி மோகனா அவர்களுக்கும் எனது பாசத்தோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நமது அழைப்பினை வருகை தந்த பாடசாலை அதிபர் மற்றும் ஏனைய ஆலய உறுப்பினர்கள் அவர்களையும் அன்போடு நன்றி கூறுகின்றேன். அடுத்து நவநாட்களின் போது 6 நாட்களாக சமைத்து உதவிய 4 அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கும் அதற்கு உதவியாக இருந்த அன்பிய குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனைய 3 நாட்களும் உணவுகளை சமைத்து தந்த ஜெனிப்ரோஸ் குடும்பம், குசந்தன் குடும்பம், மரிய கிறிஸ்டினா குடும்பம் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எனது பாடகர் குழுவினருக்கும் ஓகன் வாத்தியம் இசைத்த சகோதரி கிருஷ்ணா அவர்களுக்கும் பீட பணியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 9 நாட்களும் வழிபாட்டினை சிறப்பிக்க ஊன்றுகோலாக இருந்த அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபை பாதை மற்றும் ஒலியொலி பரிசோதனைகளை மேற்கொண்ட இளையோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தியான செப வழிபாட்டின் போது அருட்தந்தைகள் தங்கள் வழிபாட்டை சிறப்பிக்க தங்குமிட வசதி, உணவு என்பன கொடுத்து உதவிய பிரான்சிஸ் குடும்பத்தினருக்கும் அருட்சகோதரி பிரபாதினி அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருந்த நியூமன் பாஞ்சனா அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்நேரமும் ஓயாது ஓடியோடி வந்து ஆலய ஆயத்த வேலைகளை மற்றும் தனது ஒத்துழைப்பை வழங்கிய ஆலய நண்பர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய துப்புரவு பணிக்கு உழவு இயந்திரம் மூலம் வளாகத்தை துப்புரவு செய்து தந்த ஜீவனேசன் மற்றும் ஜோன்ஸ் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஆலயத்தில் மின்சார வேலைகளை செய்து ஆலயத்தை மின்விளக்குகளால் வேலை செய்த சேவகி அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து அன்பளிப்பாக உதவிய சிவஞான சுந்தரம் 5000 ரூபாய், சுவர்ணா இயேசுராசா 5000 ரூபாய், ஆனா ஜீவனேசன் 5000 ரூபாய், சோதிராசா 5000 ரூபாய். இவர்கள்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அன்னையின் நேர்த்திக் கடனாக உணவு சமைத்து தந்த அலெக்சாண்டர் குடும்பம், ஜெனிட்ரோஸ் குடும்பம், பிரியானந்தன், ஜோன்ஸ் குடும்பம், விஜயகாந்த், அருள்பிரதாப் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்காவது நான் நன்றி கூற மறந்திருப்பேன், அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். படியிட்டு सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். இயேசுவை மன்றாடும். எம்மோரின் பாதுகாவலே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எம்மோரின் பாதுகாவலே, இரக்கத்தின் தாயே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, துன்புறுவோருக்கு ஆதரவே, எங்கள் தேவைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அறிந்தவர் நீரே. உமது கருணை கண்களை எங்கள் மீது திறப்பியருளும். லோது நகரில் காட்சியளித்து எம்மூரில் வீற்றிருக்கும் அன்பு தாயே, எங்கள் தேவைகள் நிறைவேறவும், உடலும் உள்ளமும் நலமரவும், வியாதிகள் குணமரவும் பரிந்துரை செய்தே. அதற்காக நன்றியாக நம்பிக்கையாக ஏவப்பட்டு இதோ வேண்டும் திருவிடத்தை அண்டி வந்திருக்கின்றோம். அன்பு தாயே, எங்கள் ஊரின் மக்களை கருணை கண்ணோக்கியதும், எங்கள் தொடர் துறைகளை ஆசீர்வதியும், எங்கள் குழந்தைகளை ஞானத்தால்
நிரப்பியருளும். எங்கள் இளையோர் உமது ஒளியை கண்டுணரவும் ஞானத்தின்படி வாழவும் அருளை பொழிந்தருளும். அன்பு அன்னையே, நாங்கள் இப்போது இறங்கி கேட்கும் எங்கள் மன்றாட்டுகளை புறக்கணியாமல் தேவையாயிருந்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசியடம். தேவ ஆயே, ஊரின் பாதுகாவலே, உமது பரிந்துரையால் நீர் பெற்று தந்த அனைத்து வரங்களுக்கு நன்றி அறிதலாக பரிகாரமாக நாங்கள் தொடர்ந்து உமை பின்பற்றி உமது திருநாளின் திருநாமம் மகிமையடைய அவர் காட்டிய வழியில் நடப்போம் எனவும் கூறி உறுதியளிக்கின்றோம். இறுதியாக அன்பு தாயே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் எம் ஊரின் மீதும் எம் நாட்டின் மீதும் எம் பங்கின் மீதும் நிறைவான ஆசிரை பொழிந்தருளும். ஆயே ஆமென்.